வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம சேனலில் ஒரு கேஜெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சின்னதாக இருக்குது. ஸோ இந்த கேஜெட்டை வச்சு உலகத்தையே உத்து பார்க்க முடியுமா? ஸோ எந்த அளவுக்கு உத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கான ஒரு மைக்ரோஸ்கோப் தான். 400x வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி ஒரு பொருளை வந்து பார்க்க முடியும் நம்மளால். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி சேனல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேனிக்கு ஒரு வேலையாக வந்திருந்தோம். ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து ஸ்டூடியோ செட்டப் இல்லாமல் மாற்றி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ மைக்ரோஸ்கோப்பை வச்சு நிறையா சாம்பிள்ஸ் இங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிடைக்கிற சாம்பிள்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா tipscope அப்படின்றவங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்தோம்னா 400x வரைக்கும் வந்து இது மேக்ஸிமம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தோம்னா சைஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து பார்த்தோம்னா 4 இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்ஸை வச்சு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு வந்து ஜூம் ஆகி போகும் அப்படின்றாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி டப்பா மாதிரி இருக்குது. ஸோ அந்த டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றனால இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட பாட்டமில் வந்து பார்த்தோம்னா 12 டபுள் சைட் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வீணாக போச்சுன்னா நீங்கள் வந்து அகைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஆனியனோட ஒரு சின்ன பீஸ் வந்து உள்ளே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பறவையோட ரெக்கையிலேருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சாம்பிளாக வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லென்ஸை நம்மளோட மொபைலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லென்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் மட்டும்தான் லென்ஸ் இருக்குது. எதுக்குப்பா இவ்வளோ பெருசாக வந்து பட்டையாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ அதோட யூஸ் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அதை நான் உள்ளே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். லென்ஸை ப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் கேமராவில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் உங்களோட மெயின் கேமரா கை வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த லென்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் கூட ஒட்டிக்கலாம். டபுள் சைட் டேப் தான் கொடுத்துருக்காங்க. இதை ப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளாஷ் லைட்டு எந்த சைடு இருக்கோ ஸோ அந்த சைடு தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட மொபைலில் வந்து இது மாதிரி இருக்குது. ஸோ வேறு மொபைலில் வந்து ஒவ்வொரு மாடலில் வந்து இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாஷ் லைட் அந்த பட்டையாக வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அது வந்து படுற மாதிரி தான் வைக்கணும். இந்த பட்டையாக கொடுத்துருக்காங்களே என்ன யூஸ் பா இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோப்பை. ஸோ ரொம்பவுமே சின்ன சின்ன பொருளை வந்து நம்ம ரொம்பவுமே ஜூம் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைட் அந்த அளவுக்கு கிடைக்காது. நம்ம ஃப்ளாஷ் லைட் மூலியமாக க்ளோ ஆகி அந்த லைட் வெளிச்சம் படப்பட நம்மளுக்கு வேறு லெவலில் வந்து பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் அந்த பட்டையாக கொடுத்துருக்க காரணம். சப்போஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ளாஷ் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இவங்க பாக்ஸில் கொடுத்துருக்க சாம்பிள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தோம்னா ஆனியன் தோல் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பேர்டோட அந்த ஃபெதர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆனியனை வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம எப்பயும் கேமரா ஆன் பண்ணுற மாதிரி ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் அது மேலே வச்சா மட்டும் போதும். உள்ளே இருக்க அந்த ஆனியன் தோலோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா வேற லெவலில் தெரியுது. நம்ம நார்மல் கண்ணெல்லாம் பார்த்தோம்னா இதை கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் மொபைல் கேமரா வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஜூம் பண்ணி வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருக்க சாம்பிள் வந்து பார்த்தோம்னா அந்த பறவையோட ரெக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு சின்ன பீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போதே வந்து பார்த்தோம்னா குச்சி மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை வந்து ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த லென்ஸை வச்சு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஜஸ்ட் அந்த ஃபெதரோட குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாம்பிள் வந்து பார்த்தோம்னா யார்கிட்டயாச்சும் போய் குட்டி உயிரினம் ஏதாச்சும் பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எறும்பை கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா ஒரு கட்டெரும்பு சைஸ் வந்து தெரிஞ்சிச்சு. எனக்கே வந்து பார்த்தோம்னா இது கட்டெரும்பா குட்டி எறும்பா அந்த மாதிரி அந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து அது கண்ணு அதெல்லாம் ஈஸியாக வந்து பார்த்துட முடியுது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்மளை கடிக்கும்ல. ஸோ முன்னாடி வந்து அந்த பல்லு மாதிரி இருக்கும்ல. ஸோ அது கூட வந்து ரொம்பவுமே கிளியராக வந்து நம்மளால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் சாம்பிள் ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க வழியில் வந்து பார்த்தோம்னா ஒரு தண்ணி வந்து தேங்கி இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியிலேருந்து சின்னதாக ஒரு டிராப் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டிராப்பை வந்து ஊற்றிட்டு டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டில் தான் ஊற்றினேன். ஸோ ஜஸ்ட் ஊற்றிட்டு நம்மளோட லென்ஸை வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு தண்ணியில் கூட இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு டிராப் தண்ணியில் வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு உயிரினம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நீங்களே அப்படியே வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி வந்து அந்த லென்ஸை வந்து மூவ் பண்ணி வைக்கும்போது பார்த்தோம்னா புழு மாதிரி வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இது ஒரு டிராப் தண்ணியில் வந்து இந்த அளவுக்கு விஷயம் இருக்கா அப்படின்னா அந்த குட்டை தேங்கி இருக்க தண்ணியில் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ அதனால தான் அந்த பெரியவங்கலாம் சொல்லுவாங்க அந்த குட்டையில் தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துலலாம் போகாதீங்க, போய் விளையாடாதீங்க, பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னைக்கு அதெல்லாம் கேட்டிருக்கோம். தண்ணி தானே பூந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளையாண்டுருப்போம். கடைசியில் இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது உள்ள எந்தெந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாம்பிள் வந்து பார்த்தோம்னா நம்மளோட கையோட ரேகையில் வச்சு தான் பார்த்தேன். ஜஸ்ட் வந்து லைட்டாக ஒரு ஜூம் பண்ணி தான்
எல்லாம் பார்த்தேன். உள்ள வந்து நம்ம டஸ்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தோம்னா அந்த டாட்டர் லைன் மாதிரிலாம் நிறைய தெரிஞ்சு நார்மல் ஐயால நம்ம பார்க்கவே முடியாது. இது வந்து 400x அப்படின்றனால உள்ள வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. கையோட ரேகையை வச்சு பார்த்தாச்சு. அப்படியே கையில் இருக்க ஹேரை லைட்டாக வந்து மூவ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து பார்த்தேன். அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த ஷாம்பு விளம்பரத்துல எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த முடியெல்லாம் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால அந்த முடியோட இதை வந்து பார்க்க முடிஞ்சு. ஆக்சுவலாக நார்மல் ஐயால பார்த்தோம்னா இது லைட்டாக இருக்குமா தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் வந்து தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஏதாச்சும் சாம்பிள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இலக்குள்ளெல்லாம் போய் பார்த்தேன். ஒரு பூச்சி வந்து இருந்துச்சு. அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போதே நம்ம ஆல்ரெடி அந்த பறவையோட ரெக்கை வந்து பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த ரெக்கை மாதிரியே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து தெரிஞ்சிச்சு. சரி இதை அப்படியே விட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்க வழியில் வேற ஏதாச்சும் சாம்பிள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கம்பளி பூச்சி வந்து பார்த்தேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, கொஞ்சம் அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி அதையும் ஒரு ஜூம் போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சு ஜூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தோம்னா அந்த கம்பளி பூச்சியோட முதுகு சைடை வந்து பார்த்துட்டு இருக்கோம். முதுகில் எடுத்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஊசி வந்து குத்துற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அரிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி இதை அப்படியே விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு பூ மாதிரி இருந்துச்சு. சரி இதை ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே வந்து பார்த்தோம்னா உள்ளே இருக்க அந்த நிறைய பேர் இந்த 11th 12th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்லாம் நிறைய அந்த பூவெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்துருக்க முடியும். நான் வந்து 11th 12th படிக்கல. ஸோ அப்படியே டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்போ எழுதுகிற A4 ஷீட்டை வச்சு ஜூம் பண்ணி பார்த்தேன். அது பார்க்குறதுக்கு நம்ம இந்த போர்வையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் ரொம்பவுமே டீட்டெயிலாக நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. எல்லாருமே மொபைலோட மேக்ரோ லென்ஸில் நம்ம வந்து எல்லாம் ஜூம் பண்ணி பார்க்கணும் ஆசையாக இருக்கும். ஸோ இதை வச்சு ஜூம் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருக்க அந்த லேயர்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவுமே அப்படியே சூப்பரா தெரிஞ்சு. பார்க்கறதுக்கு இப்படியும் கூட நம்ம பார்க்கலாமா அந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சு. ஃபைனலா இதை யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா உங்களுக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது மேக்ரோ போட்டோல எல்லாம் ரொம்பவுமே ஜூம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 2300 ரூபாயில இருந்து 2400 ரூபாய்க்குள்ள வருது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு புது விஷயம், ஒரு புது கேஜெட் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். பாய்.